ஒரு நாள் பார்வதி தனிமையில் அமர்ந்து சிந்திக்கிறாள். குளிக்கச் செல்லும் தருணங்களில் கூட சிவன் இடையே வருவதை நினைத்து தோழிகளின் பரிகாச வார்த்தைகள் அவளை வெட்கத்தில் ஆழ்த்துகின்றன. அந்த வெட்கமே ஒரு தீர்மானமாக மாறுகிறது. மஞ்சள் தேய்த்து குளித்துக் கொண்டிருந்த பார்வதி தன் உடலில் இருந்து உருவான மஞ்சளால் ஒரு குழந்தை உருவத்தை வடிக்கிறாள். அதற்கு உயிர் ஊதுகிறாள். நீ என் பிள்ளை, என் உத்தரவே உன் உயிர் என்று கூறி வாசலில் காவலாக நிற்கச் சொல்கிறாள். அந்த குழந்தை சக்தியின் வடிவம். வாசலுக்கு வந்த நந்தி தேவர் அந்த குழந்தையை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். நீ யார் என்ற கேள்விக்கு குழந்தை பதிலளிக்கவில்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும், என் தாயின் உத்தரவுப்படி யாரையும் உள்ளே விட மாட்டேன். அதன் பின் தேவாதி தேவர்கள் வந்தார்கள். ஒருவரும் உள்ளே செல்ல முடியவில்லை. விஷ்ணு, பிரம்மா அவர்களுக்கும் அந்த வாசல் திறக்கவில்லை. இறுதியில் சிவன் வருகிறார். சிவனின் உத்தரவுக்கும் குழந்தை பணியவில்லை. நான் சக்தி பாலன், என் தாயின் உத்தரவை மீற மாட்டேன். அந்த நொடி உலகமே உறைந்தது. கோபம் கொண்ட சிவன் தன் சூலத்தால் குழந்தையின் தலையை வெட்டுகிறார். அதே தருணம் குளித்துக் கொண்டு வந்த பார்வதி தன் பிள்ளையின் வெட்டப்பட்ட தலை பூமியில் கிடப்பதை பார்க்கிறாள். அவள் பார்வதி இல்லை, ருத்ரகாளி. அவளின் கோபம் தேவர்களையும் பூதங்களையும் நிசப்தமாக்குகிறது. உலகமே அழிவின் விளிம்பில் நிற்கிறது. பயந்த தேவர்கள் சிவன்